ஹலோ வெல்கம் டு மகுடி சினிமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த கங்குவாவோட ட்ரெய்லர் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியாக போகுது. அதுக்கு முன்னுக்கே ட்ரெய்லரை விட்டுருக்காங்க, பார்க்க போகிறோம். 6 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கோங்க. 6ன்னாங்க, அப்புறம் 7ன்னாங்க, அப்புறம் 9 மணின்றாங்க. ஸோ ஓகே நெவர்மைண்ட், நாங்களாம் தீவிரமான சூர்யா சாரோட ஃபேன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி இப்போது லைஃபாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா சாரோட கங்குவா இது அவங்களோட 43வது படம். இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸாக அவங்களுக்கு படம் இல்லை, அதாவது தேட்டருக்கு உள்ள படம் இல்லை. சூரரை போட்டு வந்து டைரெக்டாக ஓடிடி ரிலீஸு. அதுக்கப்புறம் வந்து ஜெய் பீமும் டைரெக்டாக ஓடிடி ரிலீஸு. அதுக்கு முன்னுக்கு வந்து எதுக்கும் துணிந்தவன் அப்படின்னு ஒரு படம், அந்த படம் பெருசாக போகலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் இன்னும் இருக்காரு, மார்க்கெட்டில் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு படம் விக்ரம். அதில் ரா லைக்ஸ்னு ஒரு படம், ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நின்றுச்சுனாலும் அந்த படமே ஃபுல்லாக வேற லெவலுக்கு பேசப்பட்டுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கங்குவோட ட்ரெய்லருக்குள்ளே போவோம், ரியாக்ஷன் பார்ப்போம். ஜெனுவினான ரியாக்ஷன், நம்ம சேனலில் ஜெனுவினான ரியாக்ஷன் கொடுப்போம். ஓகே, வெயிட் பண்ணி 9 மணி வரைக்கும் 4K எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். என்னன்னாங்க, படம் வெளியாகிறதுக்கு முன்னுக்கு இந்த விஷயம் சொல்லி ஆகணும். நிறையா நெகட்டிவிட்டி. இந்த படம் ஓடக்கூடாது, படம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு படம் வெளியாகிறதுக்கு முன்னுக்கே வந்து பல நெகட்டிவிட்டிஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வேதனையாக இருக்குது. சூர்யாவும் நம்மள மாதிரி ஒரு தமிழர் தான். ஒரு தமிழர் முன்னேறுறதுல வந்து என்ன பிரச்சனை? ஸோ அந்த எண்ணத்தை நம்ம ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லி இக்னோர் நெகட்டிவிட்டி. படத்தை பார்ப்போம், படத்தை பார்த்துட்டு அதில் நினச்சா குறை இருந்தால் சொல்லுவோம். படமே வெளியாகிறதுக்கு முன்னுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு கிரிட்டிக்ஸ்? ஸோ இது நியாயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய நம்பிக்கை இருக்குது. 10,000 ஸ்க்ரீன் ஆல் ஓவர் த வேர்ல்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா ஆஃப்டர் லைக் பாகுபலி, RRR, KGF, அப்புறம் கடைசியாக வந்த ஜவான். இதெல்லாம் வந்து 10,000 ஸ்க்ரீனா. ஸோ இதுவும் வந்து அந்த 10,000 ஸ்க்ரீனோட ரேஸில் போகுது. அதுவும் ஒரு தமிழ் படம் போகுதுன்னா நம்மளாம் பெருமையாக இருக்கணும். ஓகே, ஸோ நோ நெகட்டிவிட்டி, சொல்கிறவங்களாம் சொல்லிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பூந்து டைவ் அடித்து ஸ்விம் பண்ண வேணாம். நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போடுவோம். இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கங்குவா செலிப்ரேஷன் தான். ஓகே, 4Kல வச்சிட்றேன். சரிங்களா, இங்கே 720 இருக்குது. ஓகேண்ணா, ஸ்போர்ட் 2160, பிரைட்னஸ் ஆல் ஹை. ஓகே, 3, 2, 1 ப்ளே. கண்டாட்டு புலிக்கூட்டம் ஒன்னா உருவிச்சுனா, அடிவான இடி தரை இறங்குச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. எதிர்கொள்வோம். டிஎஸ்பி சார், இஸ்ராயல், கிளியராக தெரியுதுங்க. கடைசியாக சிரிக்கிற சிரிப்பு கார்த்தியோட சிரிப்பு தான் நினைக்கிறேன். ஸோ கார்த்தி படத்தில் இருக்காரு. மேபி விக்ரமில் ரோலெக்ஸ் வந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கார்த்தி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் 2 கங்குவா 2ல் வந்து ஃபுல் வில்லனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் வரும். ஸோ நம்ம சாதாரண ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், எந்த ரசிகராக இருந்தால் என்ன, நம்ம நல்லபடியாக போயிட்டு படத்தை பார்த்துட்டு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம். எந்த நெகட்டிவிட்டியும் நம்மளுக்கு வேணாங்க. மூவிஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, சண்டை போட்டு ஒருத்தனை அடிக்கிறதுக்கு கிடையாது. ஓகே, ஸோ லெட் செலிப்ரேட் த மூவி. இதே மாதிரி ஒரு மூவி ஃபியூ இயர்ஸ் பேக் 24 வந்துச்சு சூர்யா சாரோட. அது வந்து சூர்யா சார் நம்மளுக்கு வேற ஒரு ஜென்ரா, வேற ஒரு உலகத்துக்கு ஏஆர்ரஹ்மான் மியூசிக் வழியாக நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. பட் அதை நம்ம கை விட்டுட்டோம். பட் அட் த சேம் டைம் தெலுங்குல அதை செலிப்ரேட் பண்ணாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. தமிழில் தான் வந்து
விட்டுட்டாங்க. அண்ட் சேம் கோஸ் டு ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவு வந்து இல்லை படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி அதே டைமில் கிளாஷ் ஆன வேலாயுதம் தளபதியோட படம், அது ஆக்சுவலி பட்ஜெட் கம்மி, அந்த படத்தை வந்து ஓஹோன்னு போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது நம்ம நாம நம்ம நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து இந்த படத்துக்கு வெற்றி கொடுக்கணும். பார்ப்போம் இந்த படம் 1000 crore அடிக்குதானே. அடிச்சிச்சுன்னா நம்ம எல்லா தமிழர்களுக்கும் ஒரு பெருமை. See you all next video. Bye bye.